ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன மகுடம் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஷால் ஹீரோவாகவும் முதல் முறையாக டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஹீரோயினா அஞ்சலி, துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் தம்பிராமையா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ விஷால் வந்துட்டு 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒருத்தன் அப்பா, இன்னொருத்தன் பையன். பையன் வந்துட்டு சென்னையில மெடிக்கல் ரெப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நேர்மையான மெடிக்கல் ரெப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. டாக்டருங்க எக்ஸ்பைரியான பேன் பண்ண மாத்திரைங்க கேட்டாலும் இவர் வந்து அதெல்லாம் ரெக்கமெண்டே பண்ணாம வாங்கியே தரமாட்டாரு. ஒரு நேர்மையான மெடிக்கல் ரெப்பா தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதனால அவரால் சரியா சம்பாதிக்க முடியாம ரொம்ப பைனான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவருக்கு 2 பசங்க, பொண்ணு 1 பையன் 1. அதுக்கப்புறம் அவருக்கு ஒய்ஃபா துஷாரா விஜயன் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட அப்பாவா தம்பிராமையா நடிச்சிருப்பாரு. இவருக்கு வந்து ஊர் பேர் தெரியாதவர்னு சொல்லி அப்படிதான் துஷாரா விஜயனை கல்யாணமே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல தம்பிராமையா என்ன பண்ணுவாருன்னா, பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கார் வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க கார் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து ஒரு பொய்யை சொல்லி துஷாரா விஜயனை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் தம்பிராமையா வரும்போதெல்லாம் காரை வெவ்வேறு மாடல்ல காமிச்சு ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த இதுல இருந்து விமோச்சனம் அடையணுன்றதுக்கோசரம் சொந்தமா ஒரு காரை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதை கஷ்டப்பட்டு லோனை போட்டு அவர் வாங்கிடுவாரு. வாங்கின பிறகு அந்த காரை எடுத்துட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி அப்படியே போவாங்க. அப்ப எதிர்பாராத விதமா தான் அப்பாவோட எதிரிங்க வந்துட்டு இவரை சுடுறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அதுல ஒய்ஃபும் அதுக்கப்புறம் பொண்ணும் இறந்து போயிடுவாங்க. பையனும் இவரு மட்டும்தான் உழைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அங்க ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் வயசான விஷாலு. அவர் வந்துட்டு சின்ன வயசுலயே பெரிய டானா மாறி இருப்பாரு. மாறி அதுக்கப்புறம் அஞ்சலிய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த புள்ள தான் இப்ப இருக்க இளமையா இருக்க அந்த மெடிக்கல் ரெப் விஷாலு. அவர் வந்து சின்ன வயசுல தான் அம்மாவை தான் அப்பா தான் கொன்னுட்டாருங்கிற ஒரு வைராக்கியத்தினால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தான் அப்பா கிட்ட சேராம தனியாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு படிச்சு மெடிக்கல் ரெப்லாம் ஆயிருந்திருக்காரு. இதெல்லாம் தூரத்துல இருந்தே அந்த வயசான விஷால் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நியூஸ் வரும். நியூஸ் வந்தோடனே சரி பையனை போய் பார்க்கலாங்கும் போது அவர் வந்து திட்டி பேசி அமுச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். தான் அப்பாவையும் கொல்றதுக்கு பிளான் பண்றாங்கன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வரும். காப்பாத்தலான்னு போகும்போது அவங்க அப்பாவை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாரா, தான் அப்பாவோட இடத்துல இருந்து அவரு அடுத்தடுத்து விஷயங்களை டேக்கிள் பண்ணுவாரு. என்னன்னா, இந்த வயசான விஷால் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இல்லீகலா கப்பல்ல வரும். அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல குணம் படைச்சவராக தான் இருப்பாரு. ஆனா அவரை கரெக்டான நேரத்தில் தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாதனால தான் பையன் வந்து தான் அப்பாவை தப்பா நினைச்சிட்டான். அதை நினைச்சு விஷால் வந்து வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தணும்னு தன்னோட பாணியில தான் அப்பாவோட பாணியில இறங்கி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி சொசைட்டியும் ஒரு நல்ல வழியா மாத்துவாரு. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்டான மூவி தான். கொஞ்சம் பழைய கதை இருந்தாலும் விஷாலோட நடிப்புக்கோசரம் இந்த படத்தை கன்ஃபார்மா பார்க்கலாம். அவர் டப்பிங்ல கொடுத்த வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. பாட்டும் கொஞ்சம் கேட்கற மாதிரி தான் ஒரு 1-2 பாட்டு இருக்கு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.